கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நன்றி கெட்ட உலகம்னு நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு. நன்றியை மறந்து போகிறவங்க மத்தியில் தாம் பெற்றுக்கொண்டதை மறக்காமல் அதற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கிறவங்கள நம்ம நிச்சயம் பாராட்டியாகணும். ஒரு பெரிய நன்மையை பெறும்போது இருக்கக்கூடிய சந்தோஷ வார்த்தைகளும் வாழ்த்துதல்களும் காலங்கள் கடந்து போனதுக்கப்புறம் மாறி போகுது. செஞ்ச அத்தனையும் மறந்து போகிறது மட்டும் இல்லாமல் நன்மை செஞ்சவங்களை எதிர்த்து பேசுகிறதும் பரியாசம் பண்ணுறதும் அவமானப்படுத்துகிற அளவுக்கு துணிகிறதும் மாறி போகிறது வேதனைக்குரியதாக இருக்குது. ஏற்றி விட்டவங்கள தூற்றுகின்ற மனுஷங்க மத்தியில் தன்னுடைய கடமை ஆற்றினதுக்காக போற்றுகின்ற ஒருத்தர் இருப்பாருன்னா அது இன்னைய சூழலில் ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம யாரையோ இல்லை எங்கேயோ நடக்கிற சம்பவத்தை பற்றி பேசலைங்க. இன்றைக்கி நம்மளுடைய சபைகளில் நம்மளுடைய வீடுகளில் நடக்கிற ஒன்று தான் இது. நன்றி இல்லாதவங்கன்னு யாரையோ ஒருத்தவங்கள பற்றி சொல்லலை. நம்மளை நிதானித்து பார்த்தா நாம் கூட அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவன் கொடுத்த நல்ல நன்மைகளுக்காக நன்றி உள்ளவங்களாக வாழ்கிறதுக்கு நாம் அழைக்கப்படுறோம். அந்த நன்றியை செயலில் ஒருத்தவங்க கிட்ட காட்டுறதுக்கு தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதை இன்னைக்கு சிந்திச்சு கற்றுக்கொள்ளலாம். ஒரு வயசானவர் தன்னுடைய மனைவி மரிச்சதுக்கப்புறம் தன்னுடைய மகன் மருமகள் 4 வயது பேரனோட வாழ்ந்து வந்தார். அவர் தள்ளாடக்கூடிய வயதின் காரணமாக கண்கள் மங்கி போய் நட தள்ளாடி போய் கரங்கள் நடுங்கி போனபடி இருந்தார். அந்த குடும்பம் தினமும் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடிய வழக்கமுடையவங்களாக இருந்தாங்க. இந்த வயசானவர் கண்கள் மங்கி போயிருந்ததாலேயும் கைகள் நடுங்கி போயிருந்ததாலேயும் கையில் இருந்த உணவு கீழே விழறதும் டம்ளரில் இருந்து பால் டேபிளில் இருக்கக்கூடிய அந்த விரிப்பின் மேலே விழறதுமா இருந்துச்சு. அது மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு தொந்தரவாகவே இருந்துட்டு இருந்துச்சு. மகன் ஒரு நாள் சொன்னால், இந்த வயசானவர் பண்ணுற காரியங்கள் என்னை ரொம்ப பாதிக்குது. அவர் சாப்பிடும்போது வரக்கூடிய சத்தமும் கீழே போடக்கூடிய உணவுகளும் இந்த இடத்த அழுக்குப்படுத்திடுது. இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னான். அதன்படி அவங்க அந்த அறையில் ஒரு மூலையில் அவருக்குன்னு ஒரு டேபிள் போட்டு அதில் வயசானவரை உட்காந்து சாப்பிட வைக்கிறதும் மற்றவங்க எல்லாம் இன்னொரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுமா செஞ்சாங்க. அவருடைய கையினுடைய நடுக்கத்தால் அவர் பீங்கான் தட்டுகளை உடைச்சதால் அவருக்கு மரத்தாலான ஒரு தட்டில் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவர் அங்கே தனியாக உட்காந்து சாப்பிடும்போது அவருடைய கண்களில் கண்ணீர் வர்றதை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தாங்க. இதையெல்லாம் அந்த 4 வயசு பேரனும் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் அங்கேருந்த மரக்கட்டையை வச்சு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து அவனுடைய அப்பா, மகனே நீ என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ரொம்ப அன்போடு கேட்டார். அதுக்கு அந்த 4 வயசு பையன், அப்பா நீங்களும் அம்மாவும் வயசானதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக நான் இந்த கட்டையிலேருந்து தட்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அவங்க அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க. அவங்களுடைய கண்களில் கண்ணீர் வழிஞ்சிச்சு. அந்த நைட்லேருந்து வயசான தன்னுடைய தகப்பன் திரும்ப எல்லாரும் சாப்பிடக்கூடிய மேஜைக்கு கூட்டிகிட்டு வந்து அவருடைய முடிவு காலம் வரையும் அங்கேயே அவரை சாப்பிட வச்சாங்க. இப்போது அவர் சாப்பிடும்போது வரக்கூடிய சத்தமோ இல்லை மேஜை மேலே விழக்கூடிய பாலோ எதுவுமே அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. பிரியமானவர்களே, நம் பெற்றோர் வயதாகும்போது அவங்கள வச்சு பராமரிக்க வேண்டியது ஒவ்வொரு பிள்ளையோடைய கடமை. தேவனுக்காக கொடுக்கக்கூடிய பணத்தையும் பெற்றோருக்காக செலவு செய்யக்கூடிய பணத்தையும் கணக்கு வைக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி எத்தனை பெற்றோர் முதியோர் இல்லத்தில் விடப்படுற அவல நிலைமை. அந்த பெற்றோர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு எதுவும் வேண்டாங்க, எங்கள் பேர பிள்ளைங்க வளர்கிறத நாங்கள் பார்க்கணும், அவங்கள கொஞ்சி அவங்களோட வாழ்கிறதே எங்களுக்கு போதும் அப்படின்ட்டு கண்ணீரோடு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க முறையாக பராமரிக்கப்படாமல் அவங்கள அலட்சியம் செஞ்சு அவமானப்படுத்தப்படும் செயல்களால் வாழ்க்கையில் கசப்பை சந்திக்கக்கூடிய முதியோர்கள் எத்தனை. இந்த உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எத்தனை தியாகங்களை பெற்றோர் செய்கிறாங்க அப்படின்றத வளர்ந்ததுக்கப்புறம் மறந்து போயிடுறோம். அவங்களுடைய அர்ப்பணிப்பு, தியாகம், அன்பு, சகிப்பு, பொறுமை, உழைப்பு தான் இன்றைக்கி நம்மளை ஆளாக்கி இருக்குது. அதை திரும்ப எந்த விதத்துலேயும் நம்மளால் ஈடு செய்யவே முடியாது.
ஆனால் அவங்க வயது சென்றதுக்கு அப்புறம் கவனமாக பார்த்து கொள்வதின் மூலயமா நம்மளுடைய நன்றியை காட்ட முடியும். அன்பை மட்டும் எதிர்நோக்கக்கூடிய அவங்களுடைய மனசை காயப்படுத்தாமல் அவங்க மனசை குளிர பண்ணுவோம். நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் அவங்க தான் காரணன்ற அடிப்படை எண்ணத்தை நம்ம அகத்தில் வச்சு அவங்கள அலட்சியம் செய்யாமல் ஆறுதலாக அவங்களுக்கு நன்றியாக இருப்போம். நம்ம நன்றியுள்ளவங்களாக இருக்கிறது தேவனுக்கு ரொம்ப பிரியமானது. தன்னுடைய பெற்றோரை நேசிப்பவங்கள தேவனும் நேசிக்கிறாரு. வேதம் கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு எச்சரித்ததை மறக்காமல் இருப்போம். ஆமாங்க, 2 தீமோத்தேயு 3:2-4 வசனம் வரை சொல்லுது. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்ன்ட்டு. நாம் எப்படி இருக்க போகிறோன்றத இன்னைக்கு நிதானிச்சு கொள்ளலாம். நமக்கு நன்மை செஞ்சவங்களை மறக்காமல் இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.